பொட்டு வச்சு ஒரு வட்டம் ரொம்ப பிடிக்கும்னு அந்த கதையை கேளுங்க நீங்களும். அந்த நாள் ஞாபகம் வந்துதான் இல்லையா? வந்து சர்ப்ரைஸாக வந்து அவருக்கு வந்து பர்த்டே கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு கேக் வச்சுருக்கோம். அவர் தூங்கிட்டுருக்காரு. அவர் ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் போட்டுட்டு அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவரோட இமேஜெலாம் போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ போய் நாங்கள் கூப்பிட்டுட்டு வர போகிறோம். ப்ளீஸ் அவாய்ட் மை ஹேர் என்ன என்னோட க்ளோத்ஸ் அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு தெரியும். ஸோ நாங்கள் தூங்கின மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். ஸோ நான் இங்கே வைக்கிறேன். 2000 years later. இது வந்து மண்டமையில் இருக்கிற கொண்டே மறந்துட்டு பாரு. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம். கேக் நைட் வச்சோம், அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம். வட போச்சே. நான் போய் டிஃபன் செய்ய போகிறோம், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சாப்பிட்டு மகா எடுத்து கொடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. பொங்கலுக்கு வந்து பருப்பு வச்சாச்சு. இது வந்து சாம்பார் பண்ணி சாம்பார் வச்சு பொங்கல், வெண்பொங்கல் காலையில் டிஃபனுக்கு. இது எப்பவுமே பர்த்டே ஸ்பெஷல். எனக்கு வெண்பொங்கல்னால் ரொம்ப இஷ்டம். இப்போதுமே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம். இந்த போட்டு என்ன போட்டு சொல்லுங்க. பொட்டு வச்சு ஒரு வட்டம் புன்னகையோ பாடும் பாடி தொலையும். என்னை பார்த்தா நிலாவாக தான் இருக்குது. ஜொலிப்பா இருக்குது. கருப்பு நிலா, கருப்பு நிலா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாம்பார், வெண்பொங்கல், கேசரி. நீ சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் போடுறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சூடுங்க. பிடிக்காதா வச்சு அப்பாவை இங்கே கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறேன். இங்கே கூப்பிட்டு போகிறான் நம்ம. அதாவது வருணுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும். சரி, அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டுட்டு ஆப்வியஸ்லி நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறத ஒன்று தெரியும். அதனால் நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கார் ஓட்டிட்டு அவங்க போகிற இடத்துக்கு கூப்பிட்ற இடத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படி. அதனால் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்களா புது டெக்னிக் யோசிச்சிருக்கான். என்னதான் காலம் வெண்பொங்கல் சாம்பாரோட சாப்பிடும்போது அது இருக்கிறது சுவையா. அதுவும் நான் செஞ்சால் சொல்லவா வேணும். என்னடா நம்ம ஒல்லி ஆயிட்டுமோ. ஒல்லி அப்புறம் வந்து இவர் வந்து வயிறெல்லாம் கம்மியாகி போச்சு, ஷர்ட் வந்து மாதிரி ஒரு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அது வந்து டபுள் எக்ஸல் வாங்கி கொடுத்துருக்காங்க. டபுள் எக்ஸல் ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஷர்ட் பெருசாக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டுமோ அப்படின்னு நம்ம கூட. இல்லை, அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கல. லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து பன்னீர் சாரி இது வந்து பீஸ் பட்டாணி போட்டு கிரேவி. பட்டாணி அது பேர் என்ன சொல்லுவாங்க? பட்டர் மசாலா. இது வந்து அவருக்கு அதான் ஒரு கதை சொல்லுவார். இந்த பட்டாணி பற்றி ஒரு கதை சொல்லுவார். இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அந்த கதையை கேளுங்க நீங்களும். சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல அந்த தியேட்டர்ல அருணாச்சலம் படத்துக்கு போயிருக்கிறோம். அப்போ எனக்கு வருண் வயசு தான் இருக்கும். வருண் வயசு ஆகாஷ் வயசு இருக்கும். தியேட்டர் கேண்டீனில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் க்ரீன் பீஸ் மசாலா கொடுத்தாங்க. அந்த பிரெட் எப்படி தெரியுமா, சுட சுட பாலில் அப்படியே முக்கி எடுத்து பீங்காந்தத்தில் வச்சு க்ரீன் பீஸ் மசாலா ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ ஒரு பிளேட்டு 15 ரூபா. அப்போவே 15 ரூபா. சாப்பிட்ட உடனே அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு பலகாரத்தை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? அவ்வளோதான் செய்யறாங்க. அதான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. பீஸ் மசாலாவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூடான அவர் என்ன எப்படி கேட்குறாருன்னா அந்த பண்ணி இது என்ன பேரே வரமாட்டேங்குது. சரி
கிரீன் பட்டாணி பீஸ் மசாலா, கிரீன் பீஸ் மசாலா, பச்சை பட்டாணியும் இது தெரியாம போச்சு எத்தனை நேரம். கிரீன் பீஸ் மசாலா, கிரீன் பீஸ் மட்டர் மசாலான்னு பிரெட்டும் கிரீன் பீஸ் மசாலா வந்து வச்சுக்கணுமாமா ஒரு பிங்கான் தட்டுல, இன்னொரு பிங்கான் தட்டுல சும்மா வச்சுக்கணுமாமா. அப்படியா? அப்புறம் வந்து பிரெட் நல்லா பிரெட் வந்து சுட சுட பால்ல கொதிக்கிற பால்ல தொட்டு தொட்டு எடுத்து கிரீன் பீஸ் மசாலா தொட்டு சாப்பிடணுமா. லைட்டே வேணுமா? ஆமாங்க. லைஃப் டைம் ஃபேவரட் ரெசிபி பண்ணிட்டேன் நான். அது எப்படி சாப்பிடணுங்கிறது உங்களுக்கு அதுக்கு தேவையான பீங்கான் தட்டு எடுத்துட்டோம். தட்டு எடுத்துக்கோங்க நண்பர்களே. அதுக்கு தேவையான கிரீன் பீஸ் மசாலா, கிரீன் பீஸ் மசாலாவும் எடுத்துக்கோங்க நண்பர்களே. வாய் வளருது. பிரெட் முக்கிய எடுக்கிறதுக்கு ஒரு போசி எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. ஒரு குண்டா எடுத்து குண்டான்னு சொல்லலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஆனா அந்த பால் கொண்டு வரலையே. பால் ஃப்ளாஸ்க்ல கொண்டு வந்தனே. எங்க ஃப்ளாஸ்க்? ஃப்ளாஸ்க்ல பால் ஊத்தி வச்சனே. ஃப்ளாஸ்க் ஓ கீழ இருக்கு, குட்டி ஃப்ளாஸ்க் இருக்கு, எடுத்துட்டு வா. நிஜமா சீரியஸா? போ. வேலை சொல்லிட்டோம், முகம் இவ்வளவு கேவலமா வருது. போ. ஏன்ப்பா மறக்கிற? இது வந்து நாங்க போட்டு வச்சோம், தலகாணி படுக்கலாம் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து. என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு மரியாதை இல்லை. இந்த நாய் வந்து படுத்து ரெட்டு கவர் சத்தம் கேட்டோன்னே பார்க்குறாங்க குறுகுறுன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் ஸ்க்ரீனில். நீ எங்கே என்னன்பே வா. ஜி ரொம்ப அழகாக இருக்கு, ஈ மாதிரியே இருக்கு. சரி, நீ எங்கே என்னன்பே படம் பார்த்து ப்ரொஜெக்டரில் மூவி பார்த்துச்சே. எப்படி தேட்டர் மாதிரி எஃபெக்ட் இருக்கா? இருக்கணும். ஹைதராபாத்தில் மீண்டும் குண்டுவெடிப்பு, நாடே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. அப்படியா? 10 நிமிஷம். பால் ஃப்ளாஸ்கில் சுட சுட காய்ச்சி வச்சிருக்கோம். ஆரியர் கூட ஃப்ளாஸ்க் ஊற்றி வச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பால் சூடாக இருக்கும். முடியல முடியல. நீங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க இந்த ரெசிபியுமே மறந்துடுவாங்க. டிப் பண்ணுங்க. ஒரு முக்கு, இப்படி ஒரு முக்கு, அப்படி எடுத்து வைங்க. ரொம்ப சூடா இருக்கணும் நீங்கள பால் போச்சா? டக்குன்னு எடுங்க. அதை விட்டுலாமா? அது முக்கனது விட்டுருவோம். இங்க முக்கனது இருக்கு. சீக்கிரம் அதை ஏதாவது ஊறி உப்பி போறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. அதை இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. எவ்வளோ பெரிய கரண்ட் எடுத்துங்க, அப்பதான் நல்லா எடுத்து ஸ்ப்ரெட். யாருக்கும் மிச்சம் வைக்காம திங்க முடியும். ஸ்ப்ரெட்டு 2 ரொட்டிக்கு நிறைய குழம்பு ஊற்றி குழம்பு வேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரீன் பீஸ் மசாலா அது இதுதான் குழம்பு. அதே ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். சாப்பிடுங்க. அந்த பாலுக்கும் கிரீன் பீஸ் மசாலாவுக்கும் அப்படியே உள்ள போவே தெரிய மாட்டேங்குது. ரெண்டு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. அந்த நாள் ஞாபகம் வந்துதான் இல்லையா? அந்த நாளை விட இது இனிமையாக இருக்குது இன்னும். இது ஒரு வேற நாள் மாதிரி தான் இருக்கு தவிர இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த மில்க் வந்து அதைவே 100 தடவை சொல்லிட்டீங்க. மில்க் முக்கி எடுக்கணும்னா முக்கி எடுத்துருவாங்க. நம்ம எந்த கால் போட்டுருவோம். இப்போ நான் சாப்பிட்டுக்கிறத பார்த்து மகாக்கு வாயெல்லாம் ஊறுது. வாய் சீரியஸாக ஊர்ல. நம்ம சாப்பிட்ற அழுத்தவங்களை பார்க்க வச்சு காக்க வைக்கிறது இருக்கிற கொடுமை, பெரிய கொடுமை. அதனால இதோட இது வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் வருண், பாய் சொல்லு.